ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்து விஜய் வந்து திட்டுறாருங்க. விஜய் நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து பூஜ்ஜிரமில் போயிட்டு அங்கேருந்து ஒரு கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, நான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாடுறதுக்கு எந்த ஒரு பிளானும் பண்ணல, எதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண மாட்டாரு, சத்தியம் வேறு பண்ணுறா, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜு வந்து அந்த மல்லி சொல்கிறதெல்லாம் வந்து நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோபமாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கிட்ட வந்து நம்மளுடைய வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா நீங்கள் எதுக்காக வந்து மல்லியம்மா மேலே வந்து இவ்வளோ கோவப்படுறீங்க, முன்னாடியெல்லாம் நீங்கள் மல்லியம்மா கூட வந்து சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து கல்யாணமானத்துலேருந்து நீங்கள் வந்து கோவப்படுறீங்க, அவங்களும் எவ்வளோ தான் கஷ்டத்தை வந்து தாங்குவாங்க, உங்களை வந்து விரும்பி அவங்க தான் வந்து உங்களை வந்து விரும்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து மல்லியம்மா மேலேருந்து ஆசைப்படாத மாதிரி வந்து சொல்கிறீங்க, நீங்களும் வந்து மல்லி மேலே வந்து ஆசை வச்சுருக்கீங்க, ஆனால் அது நீங்கள் வெளிக்கொண்டு வர மாட்டீங்க டாடா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வெண்பா குட்டி வந்து அவ்வளோ அழகாக விஜய்கிட்ட வந்து எடுத்து சொல்லுறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய விஜய் வந்து அனலைஸ் பண்ண போகிறாரா, இல்லை இந்த ரஞ்சிதா, இந்த ராஜி, இந்த போதுமன் கிழவி இவங்க 3 பேரும் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நம்முடைய மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க கொடுக்குற பத்திரத்தில் வந்து கையெழுத்தை போட்டுட்டு நம்முடைய மல்லியை வந்து வீட்டை விட்டு வெண்பா கூட இருந்து பிரிக்க போகிறாரா அப்படின்றது தாங்க வர எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்முடைய மல்லியும் விஜய் தான் வந்து சேர்ந்து வாழணும், அந்த பத்திரத்தெல்லாம் வந்து கிழிச்சு தூக்கி போட்டு இனிமேல் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பொண்ணும் வந்து நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, மல்லியும் வந்து வெண்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால் வந்து ஏதோ ஒன்று ஆகட்டும், கடவுள் விட்ட வழி நான் அதிலே வந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா மாமா ப்ளீஸ் மாமா இதில் மட்டும் கையெழுத்து போடுங்க, அவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி தான் வந்து நம்ம விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ரஞ்சிதா ஆண்டியை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, நானும் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டேன், அதே மல்லியம்மா இருந்தால் நம்ம 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து சொன்னது அந்த நேரத்தில் வந்து ஞாபகம் வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன கேட்காது எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் யார் இந்த முடிவெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு, என் வாழ்க்கையை வந்து பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவைன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு என்ன சொந்தம்ன்ட்டு நீங்கள்லாம் எனக்கு வந்து இப்படி வந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு சார் அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போக போகிறாங்க. இதுக்காக ஆஃபீஸ் போன பிறகு நம்முடைய இலக்கியாவை பற்றி கொஞ்சமாக வந்து நினச்சி பார்ப்பாரா, அவர் நினச்சி பார்த்துட்டு நம்முடைய மல்லிகிட்ட வந்து நான் சாரி சொல்லுவார்ன்றதும் வர சொல்லி இருக்க போது இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.